திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலான்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருந்தும் மக்களை தடுத்து நிறுத்தினாங்க இந்த திமுக அரசு. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தினால் மத கலவரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலான்னு சொன்ன நீதிபதிக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க பார்லிமெண்ட் வரைக்கும். அடுத்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அது தீபத்தூண் கிடையாதுங்க அப்படின்னாங்க இந்த திமுக காரங்க. அதுக்கடுத்து ஒருத்தங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, அது நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பா சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, அது வந்து சமணர்களுடைய தூண் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து முருகனுக்கு 2 மனைவிகள் போல் 2 இடங்களில் தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை இழிவுபடுத்தி கோர்ட்ல பேசினாங்க. அதுக்கடுத்து இப்ப ஃபைனலா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலையே பக்துடைய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்துக்கள் தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தக்கூடாது. இதுதாங்க திமுகவுடைய முடிவு. இதை மனசுல வச்சுக்கோங்க. 2026 தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போட்டா அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்த முடியுமோ அவங்களுக்கு வாக்களிங்க.